பேசுனீங்க. பட் திருட்டு விசிறியை பற்றி லைக்கா பற்றி பேசுனீங்களே, பர்மா பசாரில் போய் கலவரத்தை பண்ணி அடிச்சு நொறுக்கி 5 நாள் ஜெயிலில் இருந்த கே ராஜனை அவன் ஆகிட்டானா? நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். ஒரு காதலிச்சானா செய்யவே மாட்டான். நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால? அவர் எதுக்கு அங்கே போறாரு? நானா போனேன். உலக நாயகன் எனக்கு ஃபோன் போட்டு அவரு போய் கலவரம் பண்ணி அங்க வெட்டு குத்தாயி அவர் ஓடி போய் 3 அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற செக்ரட்டரியேட்டு கிட்ட இருந்து எனக்கு போன் பண்றார். திருப்பி ஓடும்போது பர்மா பசார்ல எல்லாம் வந்து வெட்டிட்டாங்க, கலவரம் ஆயிடுச்சு, நீங்க பாப்பா. அப்ப நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பிச்சு திருட்டு விசிடி தயாரிக்கிறவன் விற்கிறவன் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரவுடிசம் பண்ணேன். நானும் ரவுடியா? இந்த ஏரியால பாத்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? போலீஸ் என்னை எச்சரித்தது, கவலைப்படல, என் சினிமாவை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடக்கு குண்டர் சட்டரில் போடுன்னு போராடி 5 நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்காரன் யாருன்னா இருக்கானா? அது மட்டும் இல்லை, 9 படம் எடுத்து 3 கோடி லாஸ் ஆனேன். அதில் டபுள்ஸ்ன்னு ஒரு படம், பிரபுதேவா மீனா, இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்தாக எங்கள் செல்ல பிள்ளை, அவனை மியூசிக் டைரக்டராக போட்டேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் தான் போட்டேன். அடுத்து நினைக்காத நாளில் பார்த்திபன் தேவானே, என் தம்பி தேவா தேனிசை தென்றல், அவர் இசை, இப்படிலாம் எடுத்து அது 2 படமே எனக்கு லாஸ். சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ், பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ். நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும். படம் எடுக்கிறோம் நல்லா இருந்தா சினிமா உலகமே நல்லா இருக்கும். கலைஞர்கள், வேலையாள், தொழிலாளி எல்லாரும். என் பேரரசு பேர் உரையாற்றினார், எல்லா சப்ஜெக்டும் தொட்டுட்டார். நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ 5 யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்துருக்கேன். 5 நாளாக என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசி தீர்க்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ் தம்பி, ஒன்று கேட்குறேன், ஒரு 5 வருஷ கணக்கு எடுத்துங்க. அண்ணனை தப்பாக நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்தில் படம் எடுத்தவன் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, 1500 2000 கூட இருக்கும். அது எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க? யாரும் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கலை? என் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தால் கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான். 100% திருப்பி வர வேண்டாம், பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். 100கணக்கான தொழிலாளிக்கு வேலை. நடிகர் எப்படி வாழ்கிறாங்கன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துருவாங்க. ஒரு படத்தில் ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனால் என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரிச்சாதான் அவங்க கூட பிழைக்கும்.